ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப்என்டோ அப்படின்னா என்ன, அதனுடைய பயன்கள் என்ன, ஈக்குட்டியை காட்டிலும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. வாட் இஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா பெருவாரியான நபர்கள் ட்ரேட் பண்ணக்கூடியது இந்த ஆப்ஷன் ஃபியூச்சர் அப்படிங்கிற நீங்கள் வார்த்தையை நீங்கள் கேள்விப்படுவீங்க. ஏன் இதுக்கு அவ்வளோ மவுஸ் அப்படின்னா இதில் ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ஆர் மோஸ்ட் ஃபேமஸ் ஆன் நவடேஸ் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். மேஜர் டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ், டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங் இன் ஷேர் மார்க்கெட். These are contracts signed by two parties for trading a stock asset at the predetermined price on later date. Such contracts try to hedge. இந்த இடத்த நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க. இந்த ஹெட்ஜ் மார்க்கெட் ரிஸ்க் இன்வால்வ் இன் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பை லாக்கிங் இன் த ப்ரைஸ் பிஃபோர் ஹேண்ட். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ஷேரை நீங்கள் வாங்கி விற்கும்போது அதில் கொஞ்சம் ரிஸ்க் இன்வால்வ்மெண்ட் கொஞ்சம் அதிகம். ஆனால் ஆப்ஷன்ஸ்லையோ நீங்கள் ஃபியூச்சர்ஸ்லையோ பண்ணாச்ச ஹெட்ஜிங் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது ரிஸ்க் லெவலில் கொஞ்சம் கம்மியாகும். அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ நார்மலாக அதாவது நீங்கள் டைப்ஸ்ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆப்ஷனை பொறுத்த மட்டும் கால் புட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்படுவீங்க. ஃபியூச்சர்ஸை பொறுத்த மட்டும் ஃபினான்ஷியல் ஃபியூச்சர்ஸ், ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை ரொம்ப ஃபேமஸாக அடிக்கடி நீங்கள் கேள்விப்படக்கூடிய சூழல் ஏற்படும். சரிங்களா, இப்போ நார்மலாக நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு 5 விஷயத்தை மட்டும் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது நீங்கள் எதுலையாச்சும் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. அதாவது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டாக். அதே மாதிரி பேங்க் நெஃப்டி நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணாலும் சரிங்களா, நீங்கள் டாடா ஸ்டீல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். சரிங்களா, இங்கே ஃபியூச்சர்ஸ் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இங்கே 3 கான்ட்ராக்ட் தான் ஷோ ஆகும். இது மந்த்லி ஒன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பைரி ஆகும். சரிங்களா, இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டாடா ஸ்டீலோட இப்போ கரண்ட் ப்ரைஸ் நீங்கள் ஆப்ஷன் போகிறீங்க அப்படின்னா 2 சேர்த்து டைப் பண்ணிடுறேன். இங்கே கால் புட் அப்படின்னு இருக்கும். இங்கேயும் மந்த்லி கான்ட்ராக்ட் தான். அதாவது நீங்கள் நெஃப்டியோ பேங்க் நெஃப்டிலையோ ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா வாரம் எக்ஸ்பைரி டே இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் எக்ஸ்பைரி அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு புரிதல் கொடுத்துட்றேன். அதாவது நீங்கள் பெங்களூரில் இருக்கிறீங்க, தக்காளி அங்கே ரொம்ப ஃபேமஸ். அதை நீங்கள் 3 விதம் கொண்டு டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு வரலாம். ஒன்று பை சைக்கிள் வழியாக வரலாம், இல்லை அப்படின்னா ட்ரெயின் வழியாக வரலாம், இல்லை அப்படின்னா ஃப்ளைட் வழியாக வரலாம். இப்போது நீங்கள் ஃப்ளைன்லேருந்து வரச்ச 1 or 2 ஹவர்ஸில் நீங்கள் இங்கே வந்துடுவீங்க அப்படின்னா இங்கே இருக்க மார்க்கெட் ப்ரைஸுக்கு நீங்கள் அப்படியே என்ன பண்ணிடலாம், விற்றுடலாம். ஏன்னா லாபம் கண்டிப்பாக தெரியும். நீங்கள் என்ன பண்ணிடலாம், விற்றுடலாம். இதே ட்ரெயினில் வந்தபோது இங்கே உங்களுக்கு ஒரு நாள் டிலே ஆகும் அப்படின்னா இங்கே ப்ரைஸ் மாடிஃபிகேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். பை சைக்கிளில் வரும்போது ரிஸ்க் அப்படிங்கிறது அதிகம். சரிங்களா, ஸோ இந்த 3 விதத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் கான்ட்ராக்ட் எடுக்கும்போது இதுதான் அண்டர்லைனிங் அசட். சரிங்களா, டாடா ஸ்டீல் செகண்ட் பாயிண்ட் போயிடுவோம். இந்த டாடா ஸ்டீல் அப்படிங்கிறது தான் அண்டர்லைனிங் அசட். இந்த அசட் மேலே ஏறுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறத நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் இங்கே முக்கியமான விஷயம். இந்த அசட் மேலே போகுமா இல்லை கீழே இறங்குமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். எப்போதுமே உங்களுடைய டெக்னிக்கல் அனலைசிஸை இந்த கான்ட்ராக்டில் நீங்கள் போய் பண்ணக்கூடாது. சரிங்களா, இப்போ நம்ம கான்ட்ராக்ட் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம்ல, இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கக்கூடாது. அண்டர்லைனிங் அசட் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொண்டு வந்துடுங்க. சரிங்களா, தேர்ட் பாயிண்ட் 2க்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது ஆப்ஷனை பொறுத்த மட்டும் சரிங்களா, நீங்கள் மேலே போகும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நார்மலாக இந்த அண்டர்லைனிங் அசட் டாடா ஸ்டீல் மேலே போகும் அப்படின்னா காலை பை பண்ணணும். இந்த அசட் கீழே இறங்கும் அப்படின்னா புட்டை பை பண்ணணும். இது ஆப்ஷன். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கால் சரிங்களா, சிஇபிங்கும் கால் யூரோப்பியன் புட் யூரோப்பியன் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். சரிங்களா, ஃபியூச்சர்ஸை பொறுத்த மட்டும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் ஸ்டாக்கில் நார்மலாக ட்ரேட் பண்ணுற மாதிரி தான். இந்த அசட் மேலே போகும் அப்படின்னா பை, இல்லை அப்படின்னா செல். சரிங்களா, 4th பாயிண்ட் இதில் முக்கியமாக எல்லாரும் ஆப்ஷன் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இங்கே நீங்கள் அதாவது ஃபியூச்சர்ஸில் நீங்கள் போனீங்கன்னா 1.5 lakh கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா, ஒரு ட்ரேடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு 1 lakh அபோவாக இருந்தால் தான் நீங்கள் ஃபியூச்சர்ஸ்குள்ளே போக முடியும். இதே இது நீங்கள் ஆப்ஷனில் வரணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப கம்மியான சொற்பமான அமௌண்ட் வச்சுருந்தாலே போதும். சரிங்களா, ஈஸியாகவே என்ன பண்ணலாம், நீங்கள் ஆப்ஷன் ப்ரிஃபர் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம்.
சரிங்களா. இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 3850 இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் ரீச் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் கேபிட்டல் கொடுத்தாலும் நீங்கள் ஒரு லாட் சைஸாக வாங்கிடலாம். சரிங்களா. 5th பாயிண்ட்டை பொறுத்த மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த ஆப்ஷனை பொறுத்த மட்டும் ஹெட்ஜிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மார்க்கெட் மேலே போகுதுன்னு நினைப்போம், காலை என்ன பண்ணுவோம் அப்படின்னா பை பண்ணுவோம். சரிங்களா. இறங்கிருச்சு அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆயிரும். இந்த எக்ஸிட் பிகினர் எல்லோரும் பண்ணக்கூடியது. கரெக்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ஹெட்ஜிங்கிற வார்த்தையை கவனிச்சிக்கிங்க அப்படின்னு. மார்க்கெட் கீழே சரிதான் நீங்கள் என்ன பண்ணலாம், புட்டையும் பை பண்ணி இதை மறுநாள் எடுத்துகிட்டு போய் திரும்பியும் மேலே போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புட்டை ரிலீஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டரை கம்மி பண்ணுறது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் இருக்குது. இதை பயன்படுத்தி நல்ல ட்ரேடில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.